God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಶುಭ ಕೋರಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. இந்த நல்ல நாளிலே ಈ ಒಳ್ಳೆಯ ದಿನದಲ್ಲಿ ஒரு ಅருமையான தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ದೇವರ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. 1 ರಾಜಾக்கள் 18 அதிகாரம் 1 ಅರಸರು 18ನೇ ಅಧ್ಯಾಯ 3 வசனத்திலே 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ராஜாவாகிய ஆகாப் அரண்மனையில வேலை செய்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ರಾಜನಾದ ಅಹಾಬನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. எலியாவின் நாட்களிலே ಎಲಿಯನ ಕಾಲ 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாதபடி பெரும் பஞ்சம் உண்டாயிற்று. 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳು ಮಳೆ ಬರದಂತೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬರ ಉಂಟಾಯಿತು. இந்த ஆகாப்பினுடைய மனைவியாகிய எசபேல் ಅಹಾಬನ ಹೆಂಡತಿಯಾದಂತ ಯೆಜೆಬೇಲಳು தீர்க்கதரிசிகளை தேவ ஊழியர்களை கொலை செய்யும்படி அநேக திட்டங்கள் அளித்திருந்தார். ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ದೇವ ಸೇವಕರನ್ನ ಕೊಲೆ ಮಾಡುವಂತೆ ಅನೇಕ ಉದ್ದೇಶಗಳನ್ನು அப்படி ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவத்தின் நாட்களிலே ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಬರುವಂತ ಅಂತ ಉಪದ್ರವದ ಕಾಲಗಳಲ್ಲಿ இந்த ஆகாப் அரண்மனையில வேலை செய்கிற வேலைக்காரனாகிய ஒபதியாவை கர்த்தர் அந்த ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதமா வைத்திருந்தார். ಅರಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಒಬದಿಯನನ್ನ ದೇವ ಸೇವಕರಿಗೆ ಸಹಾಯಕರಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒபதியாவை குறித்து நான் வேதத்துல பார்க்கும் பொழுது ಒಬದಿಯನ ಬಗ್ಗೆ ನಾವು ವೇದದಲ್ಲಿ ನೋಡುವ 1 ராஜாக்கள் 18:3 வாசிக்கிறோம். 1 ಅರಸರು 18ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ஆனபடியினால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ಅಹಾಬನ ತನ್ನ ಉಗ್ರಾಣಿಕನಾದಂತ ಒಬದ್ಯ ಎಂಬುವರನ್ನು ಕರೆ ಕಳಿಸಿದನು. ஒபதியா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளையாயிருந்தான். ಒಬದ್ಯನು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ராஜ அரண்மனையில வேலைக்காரனா இருக்கிறான். ರಾಜನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸಗಾರನಾಗಿದ್ದ. அவன் மனைவியோ தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய தேடுகிறார். ಅವನ ಹೆಂಡತಿ ಯೆಜೆಬೇಲಳು ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹುಡುಕ್ತಾ அந்த ಇದ್ದಾಳೆ. அரண்மனைக்குள்ள ಆ ಅರಮನೆಯ கர்த்தருக்கு ಒಳಗೆ பயப்படுகிற ஒரு மனுஷன் நீதிமானை கர்த்தர் வைத்திருந்தார். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುವಂತ ಒಬ್ಬ ನೀತಿವಂತನ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கு அருமையான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನ, நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ கர்த்தருக்கு பிரியமா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா? ಕರ್ತನು ಮೆಚ್ಚುವಂತೆ ಕರ್ತನು ಪ್ರಿಯ ಪಡುವಂತೆ ನೀವು ನಡೀತಾ ಇದ್ದೀರಾ? அது மாத்திரமா? ಅದು ಮಾತ್ರ. 4 வசனத்தை பாருங்க. 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற பொழுது ಯೆಜೆಬೇಲಳು ಯೆಹೋವನ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಸಂಹರಿಸುತ್ತಿರುವಾಗ ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கிபிக்கு 50 பேராக வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்தார். ಈ ಒಬದ್ಯನು 100 ಮಂದಿ ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರನ್ನ 50 ಮಂದಿಯನ್ನಾಗಿ ಗವಿಗಳಲ್ಲಿ ಅಡಗಿಸಿಟ್ಟು ಅವರಿಗೆ ಅನ್ನಪಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಸಾಕುತ್ತಿದ್ದ. 100 தீர்க்கதரிசிகளுக்கு ஆகாரம் கொடுத்து அப்பம் கொடுத்து போஷிக்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனை கவனித்து பாருங்க. 100 ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಇಟ್ಟು ಅವರಿಗೆ ಅನ್ನಪಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಸಾಕುವಂತ ಈ ದೇವ ಮನುಷ್ಯನ ನೀವು ಗಮನಿಸಿ. எப்படிப்பட்ட காலத்துல ಎಂತ ಕಾಲದಲ್ಲಿ தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற நாட்களிலே தேவன் தம்முடைய பிள்ளை கொண்டு ஊழியக்காரர்களை தீர்க்கதரிசிகளை போஷித்து வருகிறார். ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಸಂಹರಿಸುತ್ತಿರುವಂತ ಕಾಲಗಳಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಗೊಂಡು ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಪೋಷಿಸುವಂತ ಸಾಕುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 7 வசனத்துல 1 ಅರಸು 18ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ஒபதியா போகும்பொழுது எலியா தீர்க்கதரிசி அவருக்கு எதிர்படுகிறார். ಒಬದ್ಯನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಎಲಿಯನು ಪಕ್ಕನೆ ಅವರ ಮುಂದೆ ಎದುರುಗೊಳ್ತಾನೆ. அவனுக்கு எதிர்பட்டு அவனை வணங்கி ಅವರಿಗೆ ನಮಸ್ಕಾರ அவனிடத்தில் சில காரியத்தை பேசுகிறார். ಅವರ ಬಳಿಗೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾತಾಡ್ತಾರೆ. 8 அதிகாரத்துல 8 வசனத்துல எலியா சொல்லுகிறார். 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಎಲಿಯನೇ ಹೇಳ್ತಾರೆ, நீ போய் உன் அரசனாகிய ஆகாபுக்கு சொல்லு, நான் எலியா வந்திருக்கிறேன் என்று. ನೀನು ಹೋಗಿ ನಿನ್ನ ಒಡೆಯನಿಗೆ ಎಲಿಯನು ಬಂದಿದ್ದಾನೆಂಬುದಾಗಿ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவர் சொல்லுகிறார், ಹೇಳ್ತಾರೆ, ஒருவேளை நம்ம சொல்லும்போது ஆவியானவர் உங்களை எடுத்து வேற எடுத்து கொண்டு போய் விட்டால், ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಹೋಗಿ ನನ್ನ ಅರಸನಿಗೆ ಹೀಗೆ ಹೇಳುವಾಗ ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು என்னுடைய வார்த்தை தவறாகிவிடும். ನನ್ನ ಮಾತು ತಪ್ಪಾಗಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತಲ್ಲ, இந்த வார்த்தை நான் எப்படி சொல்லுவேன்? ಈ ಮಾತು ನಾನು ಹೇಗೆ ಹೇಳುವುದು? 11 வசனம் பாருங்க. 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. எலியா வந்திருக்கிறான் என்று போய் சொல். ಎಲಿಯನು ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿ ತಿಳಿಸಿ. எப்படிப்பட்ட காலம்? ಎಂತ ಕಾಲ? ஊழியர்களை தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற நாட்களிலே எலியாவுக்குள்ளதோ வைராக்கியத்தை பாருங்க. எலியா வந்திருக்கிறான் என்று சொல். ಸೇವಕರುಗಳನ್ನ ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಕೊಲೆ ಮಾಡುವಂತಹ ಕಾಲಗಳಲ್ಲಿ
ಪ್ರವಾದಿಯಾದಂತೆ ಎಲಿಯನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಎಲಿಯನ್ನು ಬಂದಿದ್ದಾಗಿನೇ ಒಂದು ಎಂದು ನೀನು ಹೋಗಿ ತಿಳಿಸು ಎಂಬುದಾಗಿ. 12வது வசனத்துல 12ನೇ அந்த வார்த்தை அழகா எழுதியிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் கர்த்தராகிய தேவனுக்கு சிறு வயது முதல் பயந்து அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி கொண்டிருக்கிறேன். ನನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸುಗೊಂಡು ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಎದುರೇ ಭಯಪಡುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುತ್ತಿದ್ದೆ. அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், ದೇವ ಮನುಷ್ಯನು ಹೇಳ್ತಾನೆ, ஒபதியா சொல்லுகிறார், ಒಬದ್ಯನು, நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன். ನನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಅವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತವನು. இரண்டாவது சொல்லுகிறார், ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, தீர்க்கதரிசிகளுக்கு போஷிக்கிறவரும் தீர்க்கதரிசிகளுக்கு அப்பம் தண்ணீர் கொடுக்கிறவருமாயிருந்தார். ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಪೋಷಿಸುವಂತವನಾಗಿ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಅನ್ನಪಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಸಾಕುವಂತವನಾಗಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿದ. மூன்றாவது தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன், ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುವಂತ ಮನುಷ್ಯ. பிரியமான தேவச்சனம், ಪ್ರಿಯ ದೇವಚನ, உபதியாவை போல கர்த்தருக்கு பயந்து பிரியமா நடக்கிறீங்களா? ಒಬದ್ಯನ ಹಾಗೆ ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ದೇವರು ಮೆಚ್ಚುವಂತವರಾಗಿ ನಡೆಯುವ. உபதியாவை போல தேவ பிள்ளைகளை போஷிக்கிறவ இருக்கீங்களா? ಒಬದ್ಯನ ಹಾಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನ ಪೋಷಿಸುವಂತವರಾಗಿದ್ದೀರಾ? உபதியாவை போல கர்த்தருக்கு பயந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதா இருக்கீங்களா? ಒಬದ್ಯನ ಹಾಗೆ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಕರ್ತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವಂತವರು. ஒரு உபதியாவை போல உங்க வேலை ஸ்தலங்களில, உங்க உயர்ந்த ஸ்தலங்களில கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறீங்களா? ಒಬದ್ಯನ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೀತಾ ಇದ್ದೀರಾ? ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னா, ಒಂದು ವೇಳೆ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ இன்றைக்கு ಇವತ್ತೇ உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು, ஆண்டவரே, ದೇವರೇ, இயேசு ராஜா, ಯೇಸುರಾಜ, இந்த உபதியாவை போல என்ன பயன்படுத்தி. ಈ ಒಬದ್ಯನ ಹಾಗೆ ನನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊ. ஊழியக்காரங்க ಅನೇಕ ಉಪದ್ರವத்தில் இருக்காங்க. ಸೇವಕರುಗಳು ಅನೇಕ ಉಪದ್ರವದಲ್ಲಿ ஊழிய செய்யறாங்க. ಅನೇಕ ಉಪದ್ರವದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கிராமப்புறங்களில செய்கிற ஊழியக்காரர்களுக்கு தயவு செய்து கவனித்து பாருங்க. ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಸೇವಕರನ್ನ ದಯವಿಟ್ಟು ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. அவங்க ஆகாரத்துக்கு கஷ்டப்படுறவங்களா இருந்தா, ಅವರ ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟಪಡುವಂತವರಾಗಿ அவங்களுக்கு உதவியா இருங்க. ನೀವು ಅವರಿಗೆ ಸಹಾಯಕರಾಗಿ. ವಸ್ತ್ರத்துக்கு கஷ்டப்படுறவங்களா இருந்தா, ವಸ್ತ್ರಗಳಿಗಾಗಿ ಕಷ್ಟಪಡುವವರಾಗಿದ್ದರೆ உதவியா இருங்க. ಸಹಾಯಕರಾಗಿ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நான் ಅನಾದಿயா இருந்தேன், ನಾನು நீ ಅನಾಥನಾಗಿ, வந்து என்ன பார்க்கவில்லை, ನೀನು ನನ್ನ ಬಂದು நான் ನೋಡಲಿಲ್ಲ, வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன், ವಸ್ತ್ರವಿಲ್ಲದವನಾಗಿ, நீங்க எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, ನೀವು ನನಗೆ ವಸ್ತ್ರ நான் ಕೊಡಲಿಲ್ಲ, சிறைச்சாலையில இருந்தேன், ನಾನು ಸೆರೆ ಮನೆಯಲ್ಲಿದ್ದೆ, நீங்க என்ன பார்க்க வரல. ನೀವು ನನ್ನ ಬಂದು ನೋಡಲಿಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை கவனிங்க. ದೇವರ ಮಾತನ್ನ ಗಮನಿಸಿ. நான் உபதியா சொல்லுகிறேன், ಒಬದ್ಯ ಹೇಳ್ತಾನೆ, எலியாவை பார்த்து, ಎಲಿಯನನ್ನ ನೋಡಿ, நான் இந்த உபத்திரவத்தின் நாட்களில் ನಾನು ಈ ಉಪದ್ರವದ ಕಾಲದಲ್ಲಿ தீர்க்கதரிசிகளை ಪ್ರವಾದಿಗಳನ್ನು 50 பேரா 50 ಜನರನ್ನಾಗಿ அவர்களை பாதுகாப்பா வைத்தேன், ಅವರಿಗೆ ನಾನು ರಕ್ಷಣೆಯನ್ನು, அவர்களுக்கு அப்பம் கொடுத்தேன், ಅವರಿಗೆ ಅನ್ನಪಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ, அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தேன். ಅವರಿಗೆ ನಾನು ನೀರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ. இந்த உபத்திரவத்துல, ಇಂಥ இந்த ಉಪದ್ರವಗಳಲ್ಲಿ, பாடுகள்ல ಇಂಥ நான் ಪಾಡುಗಳಲ್ಲಿ அவர்களுக்கு ஆசீர்வாதம். ನಾನು ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ. சிறு வயது முதல் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். ನನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು எத்தனை ನಡೆಯುವವನಾಗಿದ್ದೆ. அருமையான சாட்சி. ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ಒಂದು ಸಾಕ್ಷಿ. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವವರು இப்படிதான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவார். ಹೀಗೆ ದೇವರ ನೀತಿ ನ್ಯಾಯವನ್ನು இது ಅನುಸರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. தேவனுடைய கர்த்தருடைய வருகை நாட்களாக ಇದು ಕರ್ತನ ಬರುಣುವಂತ நம்ம ಕಾಲಗಳಾಗಿ சுற்றி நடக்கிற காரியங்களை கவனித்து ನಮ್ಮ ಸುತ್ತ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಗಮನಿಸಿ, நம்ம சபைகளுக்கு, ಸಭೆಗಳಿಗೆ, ஊழியர்களுக்கு, ಸೇವೆಗಳಿಗೆ, நம்ம சுற்றி இருக்கிற கிராமப்புற ஊழியர்களுக்கு, ನಮ್ಮ ಸುತ್ತ ಇರುವಂತ ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವ ஆசீர்வாதமாக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார், ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಂತ ಒಂದೊಂದು நல்ல ಕುಟುಂಬದವರು, வேலையில, ಒಳ್ಳೆ நல்ல ಕೆಲಸದಲ್ಲಿ, ஜாப்ல, ಒಳ್ಳೆ நல்ல ಆದಾಯ, கையிலே சம்பாதிக்கிற தேவ பிள்ளைங்க, ಕೈ ತುಂಬಾ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳು, உங்க பேலன்ஸ் சொல்லாதீங்க. ನಿಮ್ಮ ಬಲ ಅಂತ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. கர்த்தருடைய ஈவு, ಇದು ಕರ್ತನ ಕೃಪೆ, ದಯೆ. கர்த்தருக்காக பயன்படுங்க. ಕರ್ತನಿಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿ. உபதியாவை போல எழுப்புங்க. ಒಬದ್ಯನ ಹಾಗೆ அதி சீக்கிரமா ராஜா இயேசு வருகிறார். ಅತಿ ಬೇಗ ರಾಜನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು உபதியாவி எழும்பு. ಒಬದ್ಯನೇ, உபதியாவை போல ஜன தேவ பிள்ளை எழும்பு. ಒಬದ್ಯನಾಗಿ ದೇವರ ಜನರೇ ಎದ್ದೇಳ್ರಿ. கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ಕರ್ತನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬೇಕು. அவர் வருகைக்கு ஆயத்தமாக. ಆತನ ಬರೋಣಕ್ಕಾಗಿ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. ஆமென். ಆಮೆನ್. பரலோக தகப்பனே, ಪರಲೋಕದ ತಂದೆ, இந்த நல்ல நாளிலே ಈ ಒಳ್ಳೆಯ ದಿನ, உபதியாவை போன்ற ಒಬದ್ಯನ ಹಾಗೆ தீர்க்கதரிசிகள், ಪ್ರವಾದಿ, உபதியாவை போன்ற ಒಬದ್ಯ உதவி செய்கிறவர்கள், ಸಹಾಯ ಮಾಡಿ, உபதியாவை போன்ற ಒಬದ್ಯನ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವ நீ இந்த பூமியில வைத்ததுக்காக நன்றி. ನೀನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ
இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதி. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅವರನ್ನು உம்முடைய ಆಶೀರ್ವದಿಸಿ கிருபையும் சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும். ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಶಾಂತಿ ಸಮಾಧಾನವನ್ನು உம்முடைய ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. ஊழியர்கள் வளர அவர்கள் ஆசீர்வாதமாக மாறும். ನಿಮ್ಮ ಸೇವೆಗಳು ಬೆಳೆಯುವಂತೆ ಅವರು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ வேளையில் அவர்கள் மீது உம்முடைய காயமுள்ள கரத்தில் ಈ ಸಮಯದಲ್ಲಿನ ಗಾಯವುಳ್ಳ ಹಸ್ತವನ್ನು ಅವರ ಮೇಲೆ அற்புதம் நடக்கட்டும். ಅದ್ಭುತ ನಡೆ அவர்கள் சூழ்நிலை மாறட்டும். ಅವರ ಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗಿ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ உபதேவங்களை பூமியில வைத்ததுக்காக நன்றி கொடுத்து ಒಬದ್ಯನನ್ನ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು உபதேவ போன்ற பரிசுத்தவான்களை பூமியில வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ಒಬದ್ಯನ ಹಾಗೆ ಪರಿಶುದ್ಧ ಸಜ್ಜನರನ್ನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು உபதேவ போன்ற சிறு வயது முதல் கர்த்தருடைய கிருபை பெற்றவர்களை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ಒಬದ್ಯನ ಹಾಗೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಮೊದಲುಗೊಂಡು ಕರ್ತನ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದವರಿಗಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ அப்படிப்பட்டவர்கள் இனி எழுபட்டும். ಅಂತವರು ಇನ್ನು ಎದ್ದೇಳಲಿ பூமியில ஊழியர்களை கட்டட்டும். ಭೂಮಿಯ ಮೇಲೆ சபைகளை விசாரிக்கட்டும். ಸಭೆಗಳನ್ನು ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ಸೇವಕರಿಗೆ உம்முடைய ಆಶೀರ್ವಾದ கிருபை பெருகட்டும். ನಿನ್ನ ಕೃಪೆ ವೃದ್ಧಿಯಾಗಲಿ. உம்முடைய ரத்தம் அவர்களை பாதுகாக்கும். ನಿನ್ನ ರಕ್ತ ಅವರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡಲಿ. நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಂತ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ಒಂದು ಅರಸನ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அந்த உபதேவ போல மாறட்டும். ಒಬದ್ಯನ ಹಾಗೆ ಮಾಡಿ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯಾದ ஆமென். ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ இந்த ಉಂಟಾಗಲಿ. செய்தி மூலமா உங்களை பார்க்க கிருபை செய்தார். ಈ ಸಂದೇಶದ ಮೂಲಕ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೃಪೆ God bless you. ನಡೆಸಿದ್ದಾನೆ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್.